தற்போதைய அண்மை செய்தி. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே பாலக்காடு அருகே அகாலி கிராமத்தில் 53 புள்ளி கட்ட மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. கேரள அரசின் சுற்றுச்சூழல் அனுமதிக்கான விண்ணப்பத்தை திருப்பி அனுப்பியது மத்திய சுற்றுச்சூழல் துறை. கேரள விண்ணப்பத்தை ஏற்க மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ்நாடு கேரளாவுக்கு இடையே சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில கேரள அரசு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தது. இந்த நிலையில அந்த விண்ணப்பத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அந்த விண்ணப்பத்தை திருப்ப அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதல் அவசியம் என்று மத்திய அரசு அதற்குரிய கருத்தினை தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிறுவாணி ஆற்றின் குறுக்கே பாலக்காடு மாவட்டம் மன்னார்கோடு தாலுகாவிற்குட்பட்ட அகாலி கிராமத்தில் 53.1 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டிருந்தது. இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கேரள அரசு கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியே மத்திய சுற்றுச்சூழல் துறை நிபுணர் மதிப்பீட்டு குழுவிடம் இது தொடர்பான விண்ணப்பத்தினை வழங்கியிருந்தது. இந்த விண்ணப்பத்தை பொறுத்தவரை சிறுவாணி ஆறு காவிரி ஆற்று படுகையின் கீழ் வருவதால் தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதலின்றி இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் ஆட்சேபத்தையும் மத்திய அரசிடம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் 31ஆம் தேதி கேரள அரசினுடைய விண்ணப்பத்தை பரிசீலித்த மத்திய சுற்றுச்சூழல் துறையினுடைய நிபுணர் மதிப்பீட்டு குழு தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதலின்றி சமர்ப்பிக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்து அந்த விண்ணப்பத்தை திரும்பவும் கேரள அரசுக்கே அனுப்பியிருக்கிறது. இந்த இரு மாநிலங்களுக்கு இடையிலான ஆறு என்பதால் தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் இதில் மிக மிக அவசியம் என சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த விண்ணப்பம் திருப்ப அனுப்பப்பட்டிருக்கிறது. காவிரி தீர்ப்பாயம் மற்றும் மத்திய நீர் ஆணையத்தினுடைய ஒப்புதலை பெற்றால் மட்டுமே இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி குறித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க முடியும் என்றும் நிபுணர் குழு தெரிவித்து இந்த விண்ணப்பத்தை மீண்டும் கேரள அரசுக்கு திருப்பி அனுப்பியிருக்கின்றது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.